வணக்கம் தோழர்களே. எல்லாரும் வீட்லேயும் கார்டன் பிளான்ட்ஸ் வளர்ப்பீங்க. அந்த கார்டன் பிளான்ட்ல வந்து ட்ரிம்மிங் அண்ட் ப்ரூனிங் வந்து மிக மிக முக்கியம். நம்ம எப்படி எல்லாரும் ஹேர் கட் பண்ணுறோம், நம்முடைய முக அழகுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அழகாக காட்டிக்கிறதுக்கு நம்ம ஹேர் கட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பல்வேறு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலில் மெயின்டைன் பண்ணுறோம். அது மாதிரி தான் இந்த கார்டன் பிளான்ட்ஸ்க்கு வந்து ட்ரிம்மிங் அண்ட் ப்ரூனிங் வந்து ரொம்ப முக்கியம். எல்லா பிளான்ட்ஸுமே நம்ம ட்ரிம் பண்ணி ப்ரூன் பண்ணி வளர்க்கும் போது அது பார்க்க அழகாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையில்லாத கிளைகள், வளர்ச்சி அதிகமாக உள்ள கிளைகள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக நீக்க வேண்டும். கார்டன் பிளான்ட்ஸை நம்ம வளர்க்கும் போது அந்த தொட்டியில் வந்து மினிமம் ஒரு 2.5 to 3 feet ஹைட்டில் தான் நம்ம வளர்க்கணும். சமீபத்தில் எங்கள் கிராமத்தில் வந்து கோடை மழை நல்லா பெஞ்சிருந்தது. ஒரு 5-6 மழை நல்ல மழை கிடச்சிது. நான் எனக்கு நேரம் இல்லாமல் அதை கவனிக்க முடியாமல் போயிட்டேன். அந்த இடையில பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் வந்து நல்லா வைல்டாக வளர்ந்துருச்சு. போகன்வில்லாலே வந்து 2 வெரைட்டியும் இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய வெரைட்டி வந்து ஒரு வைல்டு வெரைட்டி. இதை நான் இப்போது ட்ரிம் பண்ண போகிறேன். அந்த ட்ரிம்மிங் டெக்னிக்கை நீங்கள் இப்போ பார்க்கலாம். பிளான்ட்ஸை ட்ரிம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக இந்த சிக்கேச்சரை பயன்படுத்த வேண்டும். எப்படி கட் பண்ணுறேன் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்லாண்டிங் கட் பார்த்தீங்கன்னா ஒரு வைல்டாக இந்த பிளான்ட் வளர்ந்துருக்கு. இந்த லீவ்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ஒரு சின்ன புஷ், ஒரு ஸ்லாண்டிங் கட் கொடுத்தீங்கன்னா இதை கட் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வளரக்கூடிய வைல்டு புஷஸ். ட்ரிம் பண்ணும்போது ஒரு ஸ்லாண்டிங் கட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு அதில் வந்து எந்த விதமான நோயோ உள்ளே போய் தண்ணி போய் படிஞ்சு ஒரு பூஞ்சானம் வளர்ந்து அந்த செடியுடைய வளர்ச்சியை பாதிச்சிடும். அந்த ஸ்லாண்டிங் கட் கொடுக்கும்போது அதை நம்ம தவிர்த்திடலாம். இப்போ நம்ம இந்த போகன்வில்லா பிளான்ட்டை நல்லா ட்ரிம் பண்ணிட்டோம். முதல்ல நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இந்த பிளான்ட்டை ஒரு புஷ் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இது தொடர்ந்து இதே புஷ் ஷேப்பில் வளர்க்கும் போது அந்த பிளான்ட் நல்லாவும் பூக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய போகன்வில்லா ஒரு கண்ட்ரி வெரைட்டி இல்லை வைல்டுன்னு சொல்லலாம். அதே போகன்வில்லா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியை பார்க்குறீங்க. நல்ல புஷ் வடிவத்தில் இருக்குது. இந்த இலைகள் பார்க்கும்போது டபுள் கலர், எல்லோ அண்ட் லைட் க்ரீனு. அந்த ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது 2 கலரில் இருக்குது, ஒயிட் வித் பிங்க் ஷேடு. இது ஒரு ஹைப்ரிட் போகன்வில்லா. என்னுடைய வீட்டில் வளரக்கூடிய பல்வேறு போகன்வில்லா பிளான்ட்ஸு இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸு, நாட்டு வெரைட்டியும் இருக்குது, ஹைப்ரிட் வெரைட்டியும் இருக்குது. ஸோ கார்டன் பிளான்ட்டில் வந்து ப்ரூனிங் அண்ட் ட்ரிம்மிங் வந்து மிக மிக முக்கியம் நம்ம தோட்டத்துக்கு அழகு சேர்க்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.